நாம் இவ்விதமாய் ஜெபிக்கும்படியாக இருதயத்தினுடைய அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். நமக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். இருதயத்தில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, அநேகருடைய சரீரத்தின் பலவீன கட்டுகளிலிருந்து விடுதலையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்விதமாய் நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே நிரப்பிக் கொள்வது என்பதை குறித்து கடந்த நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நிச்சயமா இந்த நாட்கள் எனக்கு மிகவும் 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 பிரயோஜனமுள்ள நாட்களாக எனக்கு இருந்திருக்கிறது. ஆகையினாலே நீங்க எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார். அதை என்னால நிச்சயமாக பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில இருந்ததான ஒரு சில காரியங்களிலே கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஒரு சில சரீர பலவீனங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். ஆகையினாலே உங்களால எப்படி சொல்ல முடியுமோ தெரியலனா, இந்த 21 நாட்கள் இன்னும் 2 நாள்ல நமக்கு முடிய போகிறது. இன்னைக்கு 19வது நாள். இந்த 21 நாட்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக இருக்கிறது என்பதை நான் இந்த நாளில் சொல்லுகிறேன். ஆகையினாலே இந்த நாளில் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் ஒருவேளை உங்களை ஒரு சிலர் அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தட்ட கேட்டுட்டு இருந்தேன், கர்த்தர் என்னை 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் எனக்கு ஒரு உந்துதலை தராருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறத கேட்டு நம்ம ஜெபிக்கணும். ஒரு சிலர் 21 நாட்கள், ஒரு சிலர் 40 நாட்கள். ஆகையினாலே தொடர்ந்து கர்த்தர் ஒரு 3 நாட்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க ஆவியானவருக்கு, அதனால தான் ஆவியனுடைய சத்தத்திற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அந்த நாட்கள் ஏன் கர்த்தர் எக்ஸாக்டா அந்த நாட்களை சொல்றாருன்னா, அந்த நாட்கள்ல ஒரு சில மாற்றங்களை கர்த்தர் நம்ம இடத்துல ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த நாட்களுக்குள்ளாக ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு சில வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இவ்விதமாய் நாம் ஆவியனுடைய சத்தத்திற்கு நாம் உணர்வுள்ளவர்களாய், நம்ம சென்சிட்டிவா நம்ம இருந்து நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அநேக மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, நம் நிமித்தமாய் நம்மளுடைய குடும்பத்துல, நம்முடைய சந்ததியில, நம்முடைய ஊழியத்திலே, சபைகளிலே கர்த்தர் ஏற்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளும் தேவனுடைய அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானுடைய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சேவைக்காக அழைக்கிறவராக இருக்கிறார். The Spirit of God leads us to service. சேவை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இத்தனை நாட்கள் நம்ம ஆவியானவர் என்னென்னலாம் செய்யறாரு, ஆவியானவருக்கு எப்படி நம்ம இருக்கணும், ஆவியானவருக்கு எப்படி நம்ம விட்டு கொடுக்கணும், ஆவியானவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உணர்வு உள்ளவங்களா இருக்கணும், நிறைய காரியங்களை நம்ம கேட்டோம். ஆனா இப்ப ஆவியனுடைய இன்டென்ஷன் என்ன, ஆவியனுடைய நோக்கம் என்ன? நம்மை பரிசுத்தமாக நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். நம்மை பரிசுத்தமாக்குறது, தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறது, தேவனுடைய பாதையில நடக்க வைக்கிறது, சத்ருவை எதிர்க்கு நிற்க வைக்கிறது, இல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வைக்கிறது. இப்படி நிறைய நோக்கங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமா நிறைவேற்றுகிறார். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவருடைய சேவைக்காக நம்மை நிறுத்துவது. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரையுமே ஒரு விதமான ஒரு சர்வீஸ், ஒரு சேவை செய்வதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பொதுவா நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், என்னன்னா பாஸ்டர் மட்டும் தான் இங்க ஊழியம் செய்யணும், மற்றவங்க யாருமே ஊழியம் செய்யக்கூடாது. கிடையாது. ஊழியம்ன்றது என்னது? ஊழியம்ன்றதை விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளான ஒரு வேர்டா சொல்றேன், வேலைக்காரன். ஊழியக்காரன்றது இன்னொரு அர்த்தம் என்னங்க? வேலைக்காரன். வேலைக்காரனுடைய வேலை என்னங்க? முதலாளி என்ன சொல்றாரோ அதை அவரு அப்படியே செய்வார். இதுதான் அவருக்கு, வேற எதுவுமே கிடையாது. சோ அப்போ இங்க ஊழியக்காரன் இல்ல விசுவாசி அப்படின்ற பாகுபாடு ஆண்டோடைய பார்வையில கிடையாது. அதாவது இது எதற்காக கொடுக்கப்படுது? ஊழியக்காரன் நம்ம ஏன் சொல்லிக்கிறோம்னா, சபையினுடைய ஒரு 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 புரிதலுக்காக, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் அதை நம்ம வச்சுக்கிறோமே ஒழிய, சபையினுடைய வளர்ச்சிக்காக, சபையினுடைய மேம்பாட்டிற்காக தான் ஊழியக்காரர்கள், அப்புறம் 5 வகை ஊழியங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா மற்றபடி தேவன் ஒரு மனுஷனை பார்க்கும்போது எப்படிதான் அவர் பார்க்கிறாரு? எப்படிதான் தேவன் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார்? இந்த நாட்கள்ல நம்மை வேலைக்காரர்களாக நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நிறைய நேரத்துல நான் கூட ஊழியக்காரன்ற வார்த்தையை சொல்றதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஜபத்துல வேலைக்காரன்னு சொல்றதுல ஒரு தாழ்மை இருக்கு. நிறைய பேர் ஏன்னா இன்னைக்கு ஊழியக்காரன்னு சொல்லிட்டு
அட்டூழியம் பண்றவங்கள நம்ம பார்க்குறோம். ஊழியக்காரன் சொல்லிட்டு பெருமையா இருக்கிறவங்கள பார்க்கறதுனால எனக்கு அந்த வேர்டு அவ்வளோ நான் பயன்படுத்துவது இல்லை. ஆகையினால நான் ஜெபிக்கிற நேரத்தில் வேலைக்காரன் வேலைக்காரன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையில் என்ன இருக்குதுங்க? ஒரு தாழ்மை இருக்கு. கர்த்தரை உயர்த்தி நம்மளை தாழ்த்துகிற ஒரு தாழ்மை இருக்கு. ஸோ ஆகையினாலே கர்த்தர் நம்ம எல்லாரையுமே ஒரு வேலைக்காரர்களாக தான் அழைத்திருக்கிறார். என்னைய மாத்திரம் இல்லை, மேடையில் நிற்கிற நான் இல்லை, நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே வேலைக்காரர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள்ல கர்த்தர் இந்த வேலைக்காரர்களுடைய அந்த முழுமையை நமக்கு தருவார். மேபி இப்போ நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், பார்ட் டைமா மினிஸ்ட்ரி பண்ணலாம், ஃபுல் டைமா மினிஸ்ட்ரி பண்ணலாம், அது உங்களுக்கும் தேவனுக்கும் பொறுத்தது. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது நீங்க முழுசுமா தேவனுடைய வேலையை மாத்திரம் தான் செய்யக்கூடிய ஒரு காலம் ஒன்று வரும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அழிந்து கொண்டு இருக்கிறதான ஜனங்களுடைய ரேஷியோவை பார்க்கும்போது நம்ம சபையில் இருக்கிறதான 250 பேரையும் தேவன் ஊழியக்காரர் ஆக்கினாலும் பத்தாது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க சர்ச்சுக்கு எத்தனை பேர் வராங்க? அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் ஊழியக்காரங்களை ஆக்கினா கூட நம்ம கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்யறதுக்கு ஆட்கள் பத்தாது. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய சேவைக்காக, பரிசுத்த ஆவியானுடைய வேலைக்காக கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது, நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய சேவைக்காக பரிசுத்த ஆவியான் நம்மளை அழைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வேலைக்காரர்களாகவும், ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை இப்போ பார்ட் டைமா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் ஓகே தான், படிக்கலாம். ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் அநேகரை இல்லை, எனக்கு தெரிஞ்சு விசுவாசிங்க எல்லாரையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கர்த்தர் எப்படி தெரியுமா அழைக்க போறாரு? எல்லாரையும் முழு நேர வேலைக்காரர்களாக கர்த்தர் அழைக்க போறார். ஸோ அவ்விதமான ஒரு சூழ்நிலை நிச்சயமா நம்ம சபைகளில் எழும்பணும். நம்ம சபைகளில் எல்லாருமே தேவனுடைய வேலைக்காரர்களா மாறணும். இது ஆசைப்படுறீங்களா நீங்க? ஆமேன். இது வெறுமனே மேடையில் இருக்கிறவங்க பாஸ்டர் இல்ல பாஸ்டர் ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது. ஊழிய அழைப்பை பெற்றவங்களுக்கு அது தனி, அது தேவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனா மற்றபடி இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே இயேசுவனுடைய வேலைக்காரர்களாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமான இந்த அசைன்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டியதான ஒரு கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வைக்கிறவராக இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க போகணும், என்ன வேலையை செய்யணுன்றத நமக்கு ரொம்ப தெளிவாக கண்டித்து உணர்த்துவார். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம உலக பிரகாரமான வேலை செஞ்சிட்டு இருந்தா கூட ஒரு சில வேலையை செய்யணும்னு சொல்லுவார், ஒரு சில இடத்துக்கு போனால் அது வேணான்னு சொல்லுவார். நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்துருக்கிறீங்கன்னு தெரில. ஒரு சில இடத்துக்கு நம்ம வேலைக்காக போவோம், ஆனால் அந்த வேலையில் எல்லாமே நல்லா செட் ஆகும். ஆனால் தேவனுடைய ஆவியானவர், ஒருவேளை தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டிருந்தோம்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் சொல்வார், இந்த வேலைக்கு நீ போகாத. ஏன்னா அதில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறார், அது தேவனுக்கு தான் தெரியும். ஆனா இப்ப பாருங்க, தேவனை நேசிக்கும் பொழுது, தேவனை இந்த மாதிரி காரியங்களில் சார்ந்து கொள்ளும் பொழுது, இன்னைக்கு மனுஷன் பாருங்களேன், எல்லாமே இந்த பொதுவாக அந்த உலக பிரகாரமான வேலை தேடுறவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்பரேஷன் இருக்கும். டெஸ்பரேஷன் என்னது? தவிப்பு. வேலை கிடைச்சா போதும், ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்ன்றது முக்கியம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தின்படி எனக்கு அவர் வேலையை தரணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப எக்கச்சக்கம் இருக்குது இல்லைங்களா? படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் சும்மா வேலை இல்லாமே இருக்கிறாங்க. பாவம், அவங்க படிச்சதுக்கும் வேலை செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம தேவ சித்தத்தை அறிந்து காரியங்களை நம்ம செய்யவில்லை. அப்போ தேவ சித்தத்தை நம்ம அறியாத பட்சத்துல நிச்சயமாக ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து உந்துதலையும் உணர்வையும் நமக்கு ஏற்படுத்த முடியாது. அப்போ இந்த நாட்களிலே ஆவியானவர் வெறுமனே வேலைக்காரன், அதாவது ஊழியக்காரனுக்கு மாத்திரம் இல்லை, வேலைக்காரன் ஊழியக்காரன் இவங்க மேடையில் நிற்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இயேசுவை நம்புற ஒவ்வொருவரும், வேலைக்கு போற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆவியானுடைய அந்த உணர்வு, அந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த வேலையை செய்யணும், எங்க செய்யணும், எப்ப செய்யணும். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய செயல்கள் நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Our actions display, portray who we are. நம்ம செய்யற செயல்கள், பேசுற பேச்சும் நம்ம செய்யற செயலும் நம்ம எப்பேற்பட்டவங்கன்றத வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்போ கிறிஸ்தவன் அப்படின்னு ஒருத்தன் என்னை வெளியில இருக்கிறவன் என்னை பார்த்து சொல்லணும்னா நான் சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கூடாது. வெளியில இருக்கிற ஒரு மனுஷன் என்னை பார்த்து சொல்லணும்னா அதற்கு என்னுடைய வார்த்தையும் என்னுடைய செயலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாருமே கவனிப்பாங்க, நிச்சயமா கவனிப்பாங்க.
அப்போ நான் என்ன வேலைக்கு போறேன், எப்படிப்பட்ட வேலையில நான் எப்படி சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியம் என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன, இது எல்லாத்தையுமே பார்க்கிற கண்கள் நிறைய இருக்குது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எங்க வச்சாலும் எதுக்காக தெரியுங்களா வைப்பாரு? அவருடைய சேவை செய்வதற்காக வைப்பார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஆபீஸ்ல இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும், அந்த இடத்துல தேவனுடைய சேவை செய்வதற்காக தான், வேலை செய்வதற்காக தான் நீங்க போயிருக்கிறீங்கன்றதை நீங்க மறந்து விடக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வாழல. எதுக்காக சம்பாதிக்கிறோம்? தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம். மற்றபடி எதற்காக வாழ்றோம் தெரியுமா? தேவனுடைய வேலையை செய்வதற்காக தான் நம்ம வாழ்றோம். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை எதுக்கு தெரியுமா வாழ்றாங்க? சம்பாதிக்கிறதுக்காக வாழ்றாங்க. சம்பாத்தியம் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்கிறது தான். மற்றபடி அதுல பணத்துல வேற எந்த ஒரு காரியமும் இருக்கிறதே கிடையாது. அதோட வேற அட்டாச்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? உழைப்பதற்காகவோ கஷ்டப்படுறதுக்காகவோ கிடையாது. நம்ம எதற்காக வாழ்றோம்? தேவனுடைய வேலையை செய்யணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்றதுக்காக. அப்போ நீங்க எந்த நிலையில இருந்தாலும், எந்த கேடர்ல இருந்தாலும், எப்படிப்பட்டதான டெசிக்னேஷன்ல ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க கொத்து வேலை செஞ்சாலும் சரி, நீங்க பெரிய என்ஜினியரா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும், நீங்கள் தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல எடுக்கிறீங்களான்னு ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பாருங்க. ரெண்டாவதா, அந்த இடத்துல தேவனுடைய சேவை, தேவனுடைய வேலையை நீங்க செய்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த இடங்களிலே நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு நிச்சயம் கற்றுக் கொடுப்பார். அதை நம்ம செய்ய தவறிட்டோம்னா பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல்ல நம்மளால நடக்க முடியாது. அதே போல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் தேவ பிள்ளைகளா இருந்து நம்ம தவறா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்னா, நம்ம போய் செய்யறது எல்லாமே ஆவியானவர் செய்யறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். கிடையாது. ஆவியானவருடைய உந்துதல் இல்லாம, ஆவியானுடைய ஏவுதல் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் தேவ பிள்ளைகள் போய் என்ன பண்ணக்கூடாது? செய்ய கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க ஆள் மனசுல நல்லா ஸ்ட்ராங்கா இது எழுதி வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலும் ஏவுதலும் இல்லாம நீங்க எந்த ஒரு காரியமும், உங்களுடைய வேலையா இருந்தாலும் சரி, உங்க வீடா இருந்தாலும் சரி, உங்க சமுதாயமா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் அதுல காணப்படவில்லை. அமைதலா இருக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் வேற, ஆண்டவரே இதுல ஒருவேளை ஆண்டவர் இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் வேற என்ன செய்யணும், நான் வேற என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்துல நாம் கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. பவுல் அப்படித்தானே ஜெபித்தாரு. பவுல் என்ன ஜெபிச்சாரு? அவருடைய கண்ணு தெரியல. தமஸ்குக்கு போற வழியில அவர் கர்த்தரோட சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, அவர் எந்திரிச்ச உடனே அவர் கண்ணு தெரியல. உடனே அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே துன்பப்படுத்துற உடனே ஏசப்பா சொல்றாரு. உடனே ஏசப்பாட்ட ஃபைனலா அவர் சொல்ற ஒரு பேசுற விஷயம், சவுல் சொல்ற ஒரு விஷயம் என்ன சொல்றாரு? தேவனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? வாட் do you want me to do? நான் என்ன பண்ணணும்? இவ்விதமா டெய்லிக்கும் நம்ம போற இடம், நீங்க ரெகுலரா 10 வருஷமா ஒரு இடத்துல வேலை செய்யலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க போகும்போது நீங்க வேலை செய்யற இடத்துல ask what should be done. பரிசுத்த ஆவியானவரே நான் என்ன செய்யணும்? ஒருவேளை அன்னைக்கு நீங்க போனோன்னா உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க, ஒரு வேலையை நீங்க செய்வீங்க. அந்த வேலை வேற, அது உங்க முதலாளி கொடுத்தது. ஆனா உங்களை அழைத்ததான எஜமான், அவருக்கு நீங்க அன்னைக்கு என்ன வேலை செய்யணும், நீங்க இருக்கிற அந்த இடத்துல என்ன வேலை செய்யணும்னு சொல்லி அந்த ஏவுதலின்படி, அந்த உந்துதலின்படி நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சும்மா நம்ம ஃபீல் பண்ற இடத்தெல்லாம் போய் ஏசப்பாவை பத்தி சொல்றது. நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்களா? இப்ப காஸ்பல் சொல்றவங்கலாம், நான் அங்க போனேங்க, போய் ஏசப்பாவை பத்தி சொன்னேங்க, என்னை அடிச்சு துரத்தி விட்டாங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் பாடுகள் வேதனைகள்னு நம்ம சொல்லக்கூடாது. தேவன் சொல்லாம ஒரு இடத்துல போய் காஸ்பல் கூட என்ன, சுவிசேஷத்தை கூட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நான் வாஞ்சையோட பிரசங்கம் பண்றேங்க, நான் உற்சாகமா பிரசங்கம் பண்றேன். வாஞ்ச உற்சாகம்லாம் உங்களுது. ஆனா முதலாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமாக அந்த மனுஷனுடைய இருதயம் இருக்குதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து பகுத்தறிஞ்சிட்டு ஆவியானவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் ஒரு இடத்துல சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பைபிள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்சு பாருங்க, பல இடங்கள்ல தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை போகக்கூடாதுன்னு சொல்லுவார். இந்த இடத்துக்கு போகாத. பல இடங்கள்ல இருக்குது, இந்த இடத்துக்கு போகாத. ஏன்? அந்த இடத்துல இருக்கிற ஆத்துமாக்கள் தேவனுக்கு பிடிக்கலையா? இல்ல, அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த 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 இடத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குன்றது தேவன் தான் அறிவார். அப்ப அதை சரி செஞ்சுட்டு ஆண்டவர் ஒரு மனுஷனை கூட்டிட்டு போவார், இல்ல பவுலையை கூட கூட்டிட்டு போகலாம். ஆனா நமக்கு தெரியாது. சோ இப்ப இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஒரு அவசரம். இதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருக்கும். அதுக்கப்புறம்
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டல் அடிச்சு அதுக்கப்புறம் யாரை பத்தி நம்மளே சாட்சியா வாழ்றதில்ல, அப்புறம் எங்க போய் இயேசுவை பத்தி சாட்சியா சொல்றது? நம்மளுடைய வாழ்க்கை இவ்விதமாக மாறி போய் விடுகிறது. ஆகையினாலே இயேசுவை குறித்து சாட்சி பகரணும், சுவிசேஷம் சொல்லணும், இதெல்லாம் வாஞ்ச இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆவியானவருடைய உந்துதல் இல்லாம நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை செய்ய கூடாது. ஒரு சிலருக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார், அவங்கள பார்த்துட்டு நம்மளும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க இல்லைங்களா, புளியை பார்த்துட்டு பூனை என்ன பண்ணுச்சான், மேல சூடு போட்டுக்குச்சான். புலிக்கு வரி வரியா இருக்கிற மாதிரி அதுதானே சொல்லுவாங்க. புளியை பார்த்துட்டு பூனை என்ன பண்ணிச்சான், சூடு போட்டுக்கிட்ட கதையா தான் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணாரு, ஆனா நான் அப்படி பண்ணும் கிடையாது. அந்த ஊழியக்காரருக்கு பண்றதுக்கு ஆண்டவர் அந்த ஏவுதலை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன ஏவுதலை கொடுத்திருக்கிறாரோ அதுதான் நம்ம செய்யணும். ஸோ அவனுக்கு தகுந்த வேலைகளை எஜமான் வேலைக்காரர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வேலைக்காரன் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஏவுதலின்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போலதான் நம்ம சபை ஊழியங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, சபை ஊழியங்கள்ல எல்லாரும் எல்லா பொறுப்பையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. அவர் செய்யற மாதிரி நானும் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருமே எஜமான் ஒருத்தர், நம்ம எல்லாருமே வேலைக்காரர்கள். இந்த மனநிலையில நம்ம இருக்கணும். நம்ம எல்லாருமே ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய பேர் அவசரப்பட்டு கர்த்தர் என்னை அழைச்சாரு, கர்த்தர் என்னை கூப்பிட்டாரு, கர்த்தர் அதை செய்ய சொன்னார், இதை செய்ய சொன்னாருன்னு உண்மையாலுமே கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம, ஆவியானுடைய உந்துதலை கேட்காம நிறைய பேர் அவசரப்பட்டு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெந்தும் வேகாததுமா இருக்குது. பாதி அறகுறையான வாழ்க்கையாக ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆகையினால இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும், நான் சொன்ன மாதிரி நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யலாம், கொத்து வேலை செய்யலாம், இல்லை நீங்க ஒரு பெரிய ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ கூட இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய ஏவுதலின்படி நீங்க வேலை செய்யற இடத்துல என்ன செய்யணும்ன்றதை நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும். உங்க முதலாளிக்கு வேலை செய்யறது வேற, ஏன்னா நீங்க அது பணத்துக்கு செய்றீங்க. ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க ஓடுறீங்க, தேவ சித்தத்தை செய்றீங்க. அப்போ இவ்விதமா நம்மளுடைய வாழ்க்கையில தினந்தோறும் இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். ஒருவேளை நீங்க வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்காக, இந்த குடும்பத்தை கட்டுறதுக்காக நான் என்ன செய்யணும், என்னுடைய வேலை என்ன, என்னுடைய பங்கு என்ன? ஜெபம் பண்றது ஓகே, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில காரியங்களை பிரத்யேகமாக செய்ய சொல்லுவார். அந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு குறிப்பிட்ட சாட்சியை நான் கடந்த நாட்களில் நான் வாசிச்சேன். ஒரு அருமையான ஒரு தாயார், நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார், தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களுக்காக அதிகமாக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க குறிப்பிட்ட இந்த காரியத்துக்காக ஜெபிச்சாங்க. நிறைய ஜெபம் பண்றாங்க, நல்லா ஜெபம் பண்றக்கூடிய ஒரு மதர். ஆனா அவங்களுடைய பையனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வந்து தடப்பட்டு இருக்கிறது. பையன் ஒழுங்கா இல்லை. ஆனா அவன் என்ன பண்றானே இவங்களுக்கு புரியல, என்ன பண்றானே அவங்களுக்கு புரியல. அவனுடைய பர்சனலா ஒரு ரூம் இருக்குமா, அந்த ரூம்ல தான் அவன் எப்பயுமே இருப்பான். ஸோ அவன் ஏதோ தப்பு பண்ணுறான், ஆனால் என்ன தப்பு பண்ணுறான்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப, அவனும் வெளியே ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது அவன் ரூமை பூட்டிட்டு போயிடுவானான். ஸோ அவன் உள்ள இவங்களால போய் என்ன பண்ணுறான் எதுன்னே இவங்க தெரியாது. அப்போ இவங்க அதற்காக ஜெபிச்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது ரொம்ப பாரமாக மகனுக்காக, இசப்பா மகன் ரட்சிக்கப்படணும், அவன் ஒரு சில காரியங்கள்லாம் எதில் அடிமைப்பட்டிருக்கான்னு தெரில, எனக்கு வெளிப்படையாக தெரில, ஆனால் அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு தெரியும். ஆனால் அவனுக்காக நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஜெபிக்கும்போது ஆவியானவர் ஒரு நாள் வந்து போய் அந்த ரூம்குள்ளே போ அப்படின்னாரு. அப்போது இவங்க யோசிச்சாங்களாம், என் ரூம் தான் அவன் பூட்டிகிட்டு போயிடுவானே, நான் இப்போ எப்படி நான் ரூம், நீ போ அப்படின்னாரு. போய் இவங்க அந்த லாக்கை திறந்தாங்களாம். இந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கிறார் அந்த ரூம்குள்ளே. உள்ளே போய் பார்த்தா அவனுடைய அடிமை போதைப் பொருட்கள், நிறைய போதைப் பொருட்கள் அவனுடைய டேபிளில், அவனுடைய கட்டிலில் நிறைய காரியங்கள்லாம் அவன் வச்சிருக்கிறத அவங்க கர்த்தர் வந்து அவங்களுக்கு காமிச்சார். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் அதை எல்லாவற்றையும் வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரூம் ஃபுல்லாக இயேசுவின் ரத்தம்னு சொல்லி தண்ணி எடுத்து தெளித்து, அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு வரும்பொழுது உள்ளே வந்திருக்கிறான். உள்ளே வந்தோடனே அவங்க அம்மா உள்ளே வந்தது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக்கப்பட்டுருச்சு. இப்போ உள்ளே வந்த உடனே அவங்க எதிர்பார்த்தாங்க, வந்து சண்டை போடுவான், நைட்டு பயங்கரமாக சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே அவன் வரான். உள்ளே வந்து ரூமை பார்த்த உடனே, உள்ளே போயிட்டு கதவை சாத்தணும், ரூமை பார்த்தன உடனே சரி ஏதோ சண்டை போட போகிறான் அப்படின்ட்டு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க.
சரி ஏதாவது நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு உள்ள போனோன்னா ஓன்னு அழுகிற ஒரு சத்தம், தேம்பி தேம்பி அழுகிற ஒரு சத்தம். அப்போ உள்ள வந்த உடனே தேவனுடைய பிரசன்னம் அந்த மகனை தொட்டிருக்கு. அவன் அப்படியே அழுதுகிட்டு வேகமா அவங்க அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சி, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கட்டி பிடிச்சி அவங்கள அழுது, அப்புறம் ஏசப்பாக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தான் அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இது பயங்கரமான ஒரு அற்புதம். ஒரு மகனை ஒரே நாள்ல, எத்தனையோ வருஷம் அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஆனா அந்த ஒரு நாள்ல பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சனால அன்றைக்கு இரவு, யோசிச்சு பாருங்க, இது எப்படிங்க, என்னங்க மேஜிக்கா? இது மேஜிக் தான். பரிசுத்த ஆவியானவரால இதை விட வல்லமையான காரியங்களை செய்வார். அந்த 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 அறை முழுசும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்துச்சு. உள்ள போகும்போது இவனுடைய பாவங்களினால அந்த அறைக்குள்ள என்ன பண்ண முடியல, போக முடியல. இது உண்மையா நடந்தது. அந்த ஒரு மதருடைய டெஸ்டிமனி நான் கேள்விப்பட்டேன், யூடியூப்ல தான் நான் பார்த்தேன். ஸோ இப்போ பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ அந்த அந்த தருணத்துல அவன் எப்படிப்பட்ட மனநிலையில உள்ள வந்திருப்பான்னு தெரியல. ஆனா தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற அந்த இடத்துல அவனுடைய பாவத்தினால, அவனுடைய அடிமைத்தனத்தினால இருக்க முடியல. கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அம்மா ஒருவேளை பரிசுத்த ஆவியானுடைய அந்த உந்துதலை, அந்த ஒரு சின்ன ஒரு உந்துதல் கொடுத்துருப்பார், ஏவுதல் கொடுத்துருப்பார் இல்லையா, ஒருவேளை அதை இவங்க கேட்காம அசட்டை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைக்காக இன்னும் அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இவ்விதமா நம்ம நிறைய விஷயத்துக்கு ஜெபம் பண்றோம். ஆனா அந்த விஷயத்துல ஒரு சில ஆக்ஷனை எடுக்க சொல்லுவார் தேவன். ஒரு சில செயலை நீ இப்படி செய்யின்னு சொல்லுவார். அதை நம்ம விசுவாசித்து தேவன் சொல்றாருன்றத வசனத்தோட உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம அந்த காரியத்தை நம்ம தைரியமாக நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. இப்படி செய்யலன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் தாமதமாகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஜோமுனி தாமதமாகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஆவியானவர் சொல்லுகிற சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன பண்ணலங்க, இன்னும் செய்யல, கடைபிடிக்கல, கீழ்ப்படியல. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த நாட்களில் நாம் அதிகமாக அந்த காரியங்களை குறித்து நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவியானவர் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க என்ன சொன்ன மாதிரி, நீங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க பெரிய கலெக்டர் உத்தியோகமே பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் ஆவியானவருடைய உந்துதலுக்கு விட்டு கொடுக்கிறவங்களா, முதலாளியாகிய எஜமானுக்கு, அவர் பெரிய எஜமான், வானத்தையும் பூமியும் படைத்த எஜமானுக்கு நீங்க வேலைக்காரர்களா இருக்கிறீங்கன்றதை மாத்திரம் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விட கூடாது. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 8:14. ஹல்லேலூயா. ரோமர் 8:14 வாசிக்கலாமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வேலை, அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அது அவருடைய டாஸ்க், அவருடைய வேலைன்னு சொல்ல முடியாது, அவர் முன்குறிச்சு நம்மளை தெரிந்து கொண்டார். இப்ப நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு, ஆவியினாலே நடத்தப்படுறோம். அவங்களை என்னவா மாத்திருக்கிறாராம்? தேவனுடைய புத்திரர்களாய் மாத்திருக்கிறார். So we are the sons and daughters of the most high God. மகா உன்னதமான தேவனுடைய குமாரர்களும் மகன்களும் மகள்களுமாக நம்ம இருக்கிறோம். அப்ப இவ்விதமான ஒரு கனமான ஒரு சேவையில நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நான் நேற்று இஸ்ரவேல், உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஹமாஸ் பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் இப்போ பயங்கரமா போய் காசா பட்டணத்தின் மேலே பயங்கரமா குண்டு போட்டிருக்கிறாங்க. இந்த ஹமாஸ் பாருங்க எவ்வளோ மோசமான மக்கள். அந்த தீவிரவாத கூட்டம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பொதுமக்களை தங்களுக்கு கவரா வச்சுக்கிட்டாங்க. கவர்னா என்ன தெரியுங்களா? பொதுமக்கள் மத்தியில தான் குடியிருப்பாங்க. ஆனா இஸ்ரவேல் யோசிப்பா, இப்போ ஒருத்தங்களை பொதுமக்களை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? சிவிலியனை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாள் ரொம்ப அமைதலா இருந்தாங்க இஸ்ரவேல். ஆனா இப்ப வேற வழி இல்லை. இப்ப ஹமாஸை அழிக்கணும்னா வேற வழி இல்லாம பொதுமக்களும் அழிய வேண்டிய சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஹமாஸை மாத்திரம் குறி வச்செல்லாம் கொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? பொதுமக்களோட குடும்பத்துல வீடுகளுக்குள்ள தங்கி இருக்கிறாங்க. அப்போ இவ்விதமா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இஸ்ரவேலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அவங்க குண்டு போட்டது, நீங்க ஹமாஸ் குண்டு போட்டது உண்மைதான். இப்போ இஸ்ரேல் அதை விட பல மடங்கு என்ன பண்றாங்க, பிலிஸ்டைன், அதாவது பெலிஸ்தியா அந்த தேசத்துல, பாலஸ்தீன தேசத்துல நீங்க இந்த மாதிரி அழிவை ஏற்படுத்துறீங்களேன்னு சொல்லி பல தேசங்கள் இஸ்ரேல் பக்கம் நான் திரும்பிடுச்சு. இப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவன் அவர்கள் சார்பில் எழுந்தருளி அவங்களுக்காக யுத்தம் செய்யறாருன்னு நம்ம சொல்றோம்.
இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அங்க தேவன் அவர்களுக்காக வைராக்கியம் கொள்கிறார். தேவன் பல இடங்கள், நான் இதுக்கு முன்னாடி நிறைய தம்பிங்கிட்டலாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். தேவன் இஸ்ரவேல் தேசத்தில் செஞ்ச மகத்துவமான இன்னும் கூட நிறைய மிலிட்ரி கமாண்டர்ஸ், நிறைய கர்னல்ஸ், நிறைய மார்ஷல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதான, மேசியாவை ஏற்றுக்கொண்டதான மனிதர்கள் இன்னும் இஸ்ரேலினுடைய ஆர்மியில் இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆர்மியில் ஆம்பளை ஆட்கள் பொம்பளை ஆட்கள்னு கிடையாது. வாலிப வயசுல எல்லாருமே ஆர்மியில் போய் சேர்ந்துடணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு சில கண்ட்ரியில வீட்டில் 4 ஆம்பளை பசங்கன்னா மூத்த ஆம்பளை பையன் இல்லை ஏதோ ஒரு ஆம்பளை பையனை என்ன பண்ணுவாங்க, தேசத்துக்கு வந்து சுதந்திர போராட்ட வீரனா அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்ரேலில் ரூல் என்ன தெரியுங்களா? எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அட்லீஸ்ட் ஒரு 2.5 வருஷம் ஆச்சும் இஸ்ரேலுடைய ஆர்மியில் என்ன பண்ணியிருக்கணும், ட்ரைனிங் எடுத்து வேலை செஞ்சுருக்கணும். ஏன் தெரியுங்களா? அவங்களுடைய தேசம் ரொம்ப சின்னது, அவங்களுடைய ஜனத்தொகை ரொம்ப கம்மி. நீங்க விருப்பப்பட்டவங்க மட்டும் போர் வீரர்களா வாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் வருவான். 1,00,000 பேரை பாதுகாக்கிறதுக்கு 100 பேர் எப்படி பத்தும்? இப்போ பாருங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அந்த ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா அதாவது இந்த முடவர்கள், அதாவது இந்த பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனை தவிர, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் கண்டிப்பா எங்க போகணும், ஆர்மிக்கு கொஞ்சம் வருஷம் ஆச்சும், அட்லீஸ்ட் 2.5 வருஷம் ஆச்சும் ட்ரைனிங் இல்லாம 2.5 வருஷம் ஆச்சும் அவங்க ஆர்மியில வேலை செய்யணும். அப்போ அங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்க போயிட்டு வந்திருப்பாங்க, ஆர்மிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் பாருங்களேன். ஏன்னா ஆர்மியில் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இல்லையா? இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ அந்த தேசத்தில் அவங்க ஆதி காலத்திலேருந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், நம்ம பைபிள் காலத்திலேருந்து செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா, அவங்க எல்லாரையுமே அவங்க யுத்த வீரர்களாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாரும் குமாரரும் குமாரத்திகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை என்னவா மாற்றார் தெரியுமா? யுத்த வீரர்களாக. அவங்களுக்கு பிசிக்கல் ரெல்ம்ல ஃபைட்டு, நமக்கு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல ஃபைட்டு, நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துல நமக்கு ஃபைட்டு. ஸோ இதுல நான் யுத்த வீரன் இல்லைங்க, நீங்க ரொம்ப ஜோம் பண்றீங்க, நீங்க பெரிய யுத்த வீரன், நாலாம் ஜோம் பண்ணல, அப்படிலாம் கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த சேனையில சேர்ந்தேதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இல்லைன்னா பின்னாடி தீமையான வல்லமைகள் நம்மளை மேற்கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நான் நேற்று அந்த டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க எப்படி ட்ரெயின் பண்றாங்க, அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ கவனிங்க, ஒரு சின்ன தேசம், தேவன் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேசம், அந்த தேசத்துக்காக கர்த்தர் இவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. அந்த மனிதர்கள் எவ்வளோ வைராக்கியமா இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு அதை விட நம்முடைய குடும்பம், நம்முடைய தலைமுறை, நம்முடைய சந்ததி எல்லாமே நம்ம இந்த நாட்களில் யுத்த வீரர்களாக எழும்பி ஆவி மண்டலத்தில் நடக்கிறதான சண்டையை செய்யறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனாலதான் மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் நமக்கு போராட்டம் அல்ல. மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் போராடுறதும் நம்ம ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க போறோம்? நம்ம எல்லாரும் கையிலையும் கன்னு, AK-47, ஏதாவது நல்ல கன்னுகள்லாம், பெரிய பெரிய கன்னு, ரிவால்வர், ஸ்னைப்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஸோ வானமண்டல வல்லமைகளோடும் அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம். ஆகையினால இந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை எதற்காக இவ்விதமான வழிகள் வழியாக, அதாவது உங்களை எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி வழியாக உங்களை நடத்துறாரு அப்படின்றது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. கலாத்தியர் 5:18 பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை பற்றி பார்க்கிறோம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்ப ஆவியினால நம்ம நடத்தப்படணும். இல்லைன்னா ஆப்வியஸா நியாய பிரமாணத்தின்படி நம்ம தீர்க்கப்படுவோம். நீங்க எதன்படி தீர்க்கப்படணும்ன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. ஆவியின்படி நம்ம நடந்துட்டோம்னு சொல்லி சொன்னா, ஆவியனுடைய சத்தத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்போம்? ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்போம். ஆனாலும் ஒருவேளை நீங்க அதுக்கு ஆவியானவர், நான் இயேசுன்றதுனால மீட்கப்பட்டேன், எல்லாம் ஓகே தான், ஆனா ஆவியானவருக்கு கீழ்ப்படியலைன்னா கண்டிப்பா எதன்படிதான் நியாய தீர்ப்பான்? நியாய பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்பு. இப்ப நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கப்பட்டா நம்ம ஒருத்தர் கூட உசுரோடு இருக்கவே முடியாது. ஆனா பாருங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டா மாத்திரம் போதும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுவது அவசியம். அதுக்கு அடுத்தது என்னதுங்க? ஆவியானவராலே நடத்தப்படுவது அதை விட ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ரெண்டுமே சரி சமமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டும். எது? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுதல், இரண்டாவதா பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுதல்.
இதுல ஒன்னு பெருசு ஒன்னு சின்னதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே சரிசமமாக செய்யப்பட்டாலுடைய நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம் மாறி விடுவோம். ஸோ இப்போ இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆவியானவரை நான் எந்த சேவையை எங்க செய்யணும்? என்னை எதற்காக அழைச்சிருக்கிறீங்க? சேவை செய்வதற்காக என்னை அழைச்சிருக்கிறீங்க. வேலை செய்கிறதற்காக என்னை வேலைக்காரனா அழைச்சிருக்கிறீங்க. நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்க உத்தியோகம் பார்த்தாலும் சரி, நீங்க ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் யூ ஹாவ் அ மிஷன். உங்களுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்ததான அந்த எஜமானுக்கு வேலைக்காரர்களா அங்க இருக்கிறீங்கன்றது நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணலாம். ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணாலும் உங்களை யாரும் அங்க நியமிக்கல, தேவன் உங்களை அங்க நியமிச்சு வச்சிருக்கிறார். அப்போ தேவனுடைய நோக்கம் அங்க நிறைவேறும்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த சென்சிட்டிவிட்டியில நம்ம வளர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா. அந்த உணர்வுல நம்ம வளரணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற காரியங்களை நம்ம வளர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இப்பொழுது இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, இருக்கிற இடங்களில் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தின் மேல கை வச்சு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? பரலோக தேவனே, என் நடைகள் உறுதிப்படும்படியாய் எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாரும். தேவனுடைய சரீரமாகிய சபையில் நான் செய்ய வேண்டிய சேவைக்காய் என்னுடைய நடைகளை உறுதிப்படுத்தும். கேட்கலாமா? கர்த்தாவே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்த ஆவியானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நாங்க எங்க வேலை செஞ்சாலும் சரியப்பா, அப்பா, நாங்க எந்த இடத்துல உங்களுடைய அப்பா நாமத்திற்காக நாங்க நிலைநாட்டப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல ஆவியானுடைய கட்டளைக்கு நாங்க கீழ்ப்படியணும். ஆண்டவரே, எங்கள் நடைகள் இதனால் உறுதிப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் நடையை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நீங்க. இந்த நாட்களில் எங்களுடைய நடை தள்ளாடுகிறதை போல இருக்கலாம், ஆனால் நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி படியாததுனாலதான் எங்களுடைய நடைகள் தளர்ந்து போயிடுச்சு. இப்பொழுது தேவனுடைய சரீரமாகி இந்த சபையில இணைக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய நடைகள் உறுதிப்படும்படியாய், சொல்லலாமா, என்னுடைய நடைகள் உறுதிப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாமா? கர்த்தாவே, என்னுடைய நடைகள் உறுதிப்படும்படியாக, என்னுடைய நடைகள் உறுதிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. நான் உணர்வுள்ளவனாய் ஆவியானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாங்கப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், பிதாவே, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையும் அக்கினியும் நான் தேவனுக்கு செய்யும் சேவை மூலமாய் வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். நம்ம எந்த இடத்துல கர்த்தருடைய வேலையை செஞ்சாலும் அங்க கர்த்தருடைய மகிமையும் அக்கினியும் வெளிப்பட வேண்டும். சொல்லலாமா? அது ஒருவேளை தேவன் அறியாத ஒரு முதலாளி கிட்ட நீங்க வேலை செய்யலாம், தேவன் அறியாத ஒரு ஸ்தாபனத்தில் நீங்க வேலை செய்யலாம். எங்க வேலை செஞ்சாலும் you are there, you are being put there to reveal the glory and the fire of God. கர்த்தருடைய மகிமையும் அக்கினியும் வெளிப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்களை அந்த இடங்கள்ல வச்சிருக்கிறார். ஆகையினால் இப்ப சொல்லலாமா, கர்த்தாவே, என்ன நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய மகிமையும் அக்கினியும் நான் வெளிப்படுத்துகிறவனா நீங்க என்ன மாற்றுவீராக. கேட்கலாமா? கர்த்தாவே, எனக்கு நீங்க நல்ல வேலையை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை ஒரு ஸ்கூல்ல நீங்க வேலை செய்யலாம், ஒரு ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யலாம், இல்ல நீங்க ஒரு என்ஜினியரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் you are being placed there to reveal the glory and the fire of God. கர்த்தருடைய மகிமையையும் அக்கினியை வெளிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அங்க வச்சிருக்கிறார். ஆகையினால் இப்ப சொல்லலாம், ஒருவேளை நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, என் வீட்டுல என்ன இவ்விதமா ஆண்டவரே என்ன மனைவியா தாயா நீங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் என் வீட்டுல உங்க மகிமையும் அக்கினியை வெளிப்படுறதுக்காக தான் வச்சிருக்கிறீங்க. ஆகையினால் இப்பொழுது கர்த்தர் என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையும் அக்கினியும் என் மூலமாய் வெளிப்படுவதாக. இதற்கு நான் பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை முழுவதுமாய் நான் விட்டு கொடுக்கிறேன். சொல்லலாமா? இதற்கு நான் பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுத்து நான் இருக்கிற இடங்களிலே, நான் வேலை செய்கிற அலுவலகங்களிலே, நான் பணி செய்கிறதான இடங்களிலே, நான் எந்த ஃபர்ம்ல இருந்தாலும் சரி, எந்த விதமான இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவர் விவசாயம் செய்யறவங்களா இருந்தா கூட சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல என் மூலமாய் கர்த்தருடைய மகிமையோ பரலோக அக்கினி வெளிப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இதற்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் உங்க இருதயத்து மேல கை வச்சவங்க எல்லாரும் சொல்லுங்க, இதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆவியானவரே, இதற்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருக்கு, கர்த்தருடைய ஆவியானுடைய உந்துதலுக்கு ஏவுதலுக்கு விட்டு கொடுத்து என்னை கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய், கர்த்தருடைய அக்கினியை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் இப்பொழுதே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா.
அடுத்ததாக சொல்லுவோம், அன்பின் தேவனே, பரிசுத்த ஆவியானவர் என்னை எங்கு எந்த சேவைக்காய் வழி நடத்துகிறாரோ அங்கு அந்த சேவையை நான் செய்ய எனக்கு வேண்டிய கிருபையையும் பலனையும் இயேசுவின் நாமத்தில் தருவீராக. கேட்கலாமா? கர்த்தாவே, என்ன இந்த இடத்துல ஒரு நோக்கத்திற்காக வச்சிருக்கிறீங்க. அந்த நோக்கத்துக்கு தேவையான அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டியதான கிருபையை எனக்கு தாங்கப்பா. நிறைய பேர் கிருபை இழந்து போனவங்களா இருக்கிறோம். கிருபைன்றது நம்ம வாழ்க்கையில சும்மா வாழ்றதுக்காக மாத்திரம் இல்லை. கிருபைன்றது கர்த்தருடைய டாஸ்க். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, நமக்கு நியமித்த நியமனங்களை நிறைவு செய்வதற்காகவும் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். ஆகையினால கேட்கலாமா? கர்த்தாவே, என்ன இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக வச்சிருக்கிறீங்க. அந்த வேலையை நிறைவேற்றுவது வேண்டிய கிருபையை தாங்க. ஒருவேளை நான் இன்னைக்கு ஒரு வேலைக்காரனா இந்த சபையில ஒரு மெய்ப்பனா ஒரு போதகரா நான் இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு தேவை கிருபை. ஆண்டவரே, இந்த சபையில உங்க ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஒரு முதலாளியா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு தொழிலாளியா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லுங்க, இப்பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல உங்க சேவை ஒன்னு இருக்குப்பா, அந்த சேவையை செய்யறதுக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்க. ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். என் நிமித்தமாய் நீர் பல இடங்களிலே, நான் போகிற எல்லா இடங்களிலும் உடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே அங்கே அந்த இடத்துல உங்க சேவையை செய்யறதுக்கு எனக்கு வேண்டிய கிருபையை எனக்கு கர்த்தர் இப்பொழுது தருவீராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், தேவனே, இன்றிலிருந்து நான் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு விட்டு கொடுத்து அவரின் சேவையை நான் செய்ய எனக்கு வேண்டிய ஆற்றலையும் கிருபையையும் இயேசுவின் நாமத்தில் தாரும். கேட்கலாமா? கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு நான் விட்டு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு நான் விட்டு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே. நான் பிடிவாதம் உள்ளவனா, மாம்ச கிரியைகளினாலே நடத்தப்படுறவனா இருக்கக்கூடாதப்பா. பிடிவாத குணங்கள், முரட்டாட்ட குணங்கள் என்னை விட்டு வெளியேறணும். நான் இருக்கிற இடத்துல நீங்க என்ன சேவையை செய்ய சொல்றீங்களோ, எஜமானாகிய நீர், என் தகப்பனாகிய நீர், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் என்ன சேவை, என்ன வேலையை செய்யணும்னு நீங்க சொல்றீங்களோ அந்த வேலையை செய்யறதுக்கு வேண்டியதான கிருபையை தாங்க. நாங்க விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அடுத்ததாக சொல்லுவோம், தேவனே, இன்றிலிருந்து நான் இயேசுவின் நாமத்தில் செய்வதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலின்படியும் அவரின் சேவைக்காகவும் செய்ய எனக்கு இன்று கிருபையை தாரும். கேட்கலாமா? கர்த்தாவே, இன்றிலிருந்து, இந்த வசனத்தை நான் கேட்டிருக்கிறேன், இன்றிலிருந்து நான் செய்ய போறது எல்லாமே ஆவியானவருடைய நடத்துதலின்படி தான் நான் செய்ய போறேன். சொல்லலாமா? வாயை திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இன்றிலிருந்து நான் செய்ய போறது எல்லாம் ஆவியானுடைய நடத்துதலின்படி தான் நான் செய்ய போறேன். ஆவியானுடைய நடத்துதல் இல்லாம, ஆவியானுடைய ஏவுதல் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் என் வாழ்க்கையில, என் வேலையில, என்னுடைய வீட்டில, என் குடும்பத்துல நான் செய்ய போறது இல்லை. சொல்லலாமா? சொல்லாம எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆவியானவரே, உம்முடைய நடத்துதல் இல்லாம, உம்முடைய ஏவுதல் இல்லாம நான் இந்த நாட்களிலே என் வேலையிலோ, என் குடும்பத்திலேயோ, என் வாழ்க்கையிலையோ எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய போவது இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்தது இரண்டாவதாக நாம் பார்க்கிறது, நிரப்பப்படுவதற்கு அனுமதியுங்கள். allow to be filled. பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, அது சொன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். ஒரு டேப் எடுத்துக்குவோம். இப்போ டேப்ல தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியா வருது. உங்களுக்கு நீங்க குளிக்கணும், ஒரு பக்கெட் தண்ணி குளிக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ ஒருவேளை வேகமாக வந்தாலும் சரி, கம்மியாக வந்தாலும் சரி, அந்த பக்கெட் நிரம்புற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம். அதுக்கு நமக்கு ஒரு டைம் வேணும். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு, நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருந்தால் நம்மளால குளிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம், பொறுமையாக இருப்போம், அவசரப்பட மாட்டோம். சும்மா ஒரு கால்வாசி பக்கெட் நிரம்பின உடனே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. அப்போ இதே போல ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, we should not push it. நம்ம இதை துரிதப்படுத்த கூடாது. நம்ம துரிதப்படுத்தணும்னா
நம்மளுடைய எஃபெக்டிவ்னஸ், நம்மளுடைய அந்த அந்த கர்த்தர் செய்யக்கூடியதான அந்த அந்த குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த தன்மை, அதை நம்ம இழந்துருவோம். நிறைய நேரங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல செயல்படுகிற காரியங்கள், விதங்கள் எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு அவசரம் இருக்குது. ஆனா அவசரத்துல நம்ம ஒரு நாளும் செயல்படக்கூடாது. ஒன்னே ஒண்ணுக்கு தான் அவசரப்படணும்னு சொன்னேன். நேத்து நான் சொன்னேன், மன்னிப்பு கேட்கறதுல உடனே என்ன பண்ணணும்? அவசரப்பட்டு உடனே மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க, நேத்து சொன்னேன் இல்லைங்களா, மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? தாமதம் செய்யக்கூடாது. மற்றபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற காரியங்கள், குடும்பத்துல ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இதுல நமக்கு எப்பயுமே ஒரு 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 பொறுமையும் ஒரு காத்திருத்தலும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. இப்போ இவ்விதமாய் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளால நிச்சயமா தெளிவா புரிந்து கொள்ள முடியும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய முழு நிறைவினாலும் நம்ம மேல ஊற்றப்பட்டாருன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது தெரியுமா? தாங்க முடியாது. அவருடைய ஃபுல் கெப்பாசிட்டியில நம்ம மேல வந்துட்டாருன்னா நம்மளால தாங்க முடியாது. அதனால அவர் நமக்கு தேவையான விதங்கள், ஆனா நம்ம ரெடியா இருக்கணும், அது மட்டும் தான் தேவை. தேவையான விதங்களிலே தேவையான காரியங்களை தினந்தோறும் என்ன பண்ணிட்டே இருக்காரு? நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸோ ஆகையினாலதான் ஆவியானவரோடு தினந்தோறும் நடக்க வேண்டியதான இந்த உறவு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்ப இவ்விதமாய் நமக்கு பொறுமை இல்லை, நம்ம கொஞ்சம் காத்திருந்து ஜெபிக்கலன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படுகிற ஒரு நேரத்துல என்ன ஆயிடுவோம் தெரியுங்களா? நம்ம அப்படியே சோர்ந்து போய் பேக் அடிச்சிருவோம். நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 20 நாள் ஜெபம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல இப்ப 21 நாள் ஜெபம் பண்றோம், இல்ல கர்த்தர் என்னைய பார்த்து 40 நாள் நீ ஜெபம் பண்றா அப்படின்னு, இல்ல 40 நாள் கழிச்சு இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரலாம்னு நிர்ணயிச்சு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன்? 20 நாள் ஜெபம் பண்றேன், 30 நாள் ஜெபம் பண்றேன், ஒரு பதிலும் வரல, ஒரு அற்புதமும் நடக்கல. ஆனா ஆண்டவர் எனக்கு 40வது நாள் தான் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 40 நாள் தான் அற்புதம் வச்சிருக்கிறாருன்னா, அப்போ அவர் அற்புதம் வெளிப்படுற வரைக்கும் ஜெபிக்கிறதுக்கான மனசு என்கிட்ட இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? 30 நாள்லயே சோர்ந்து போறேன். என்ன ஆண்டவர், ஒரு மாசமா ஜெபம் பண்றேன், நீங்க ஒரு பதிலும் தர மாட்டேன்றீங்க. ஆனா கர்த்தருடைய அந்த அற்புதம் செய்கிற நாட்கள் ரொம்ப பக்கத்துல இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஒருவேளை என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா ஆண்டவர் அதை உங்களுக்கு தெரியப்படுத்த போறது இல்லை. ஏன்னா அப்படி அவர் தெரியப்படுத்தினார்னா நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ட் டேர்ம் பிரேயர்ஸா இருக்கும். அப்படித்தானே ஜெபம் பண்ணார். ஒருவேளை உங்களுக்கு வரப்போறதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? ஜபமே பண்ண முடியாது. அதுதான் ஆண்டவர் செய்ய போறாரு. அப்புறம் என்னத்துக்கு ஜபம்? நமக்கு மணிக்கணக்கா உட்காந்து உபவாச ஜபம் என்னத்துக்கு? பைபிள் வாசிக்கிறது என்னத்துக்கு? நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம அந்த கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய கரம் வெளிப்படுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க? ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். சோ அதனாலதான் சொன்னேன், இவ்விதமா கர்த்தருடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டு கொடுக்காமல் நாம் ஜெபிக்க வேண்டியது, அவரோடு உறவு கொள்வதும், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும், அவர் சொல்லுகிற சின்ன சின்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிவதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ இவ்விதமாய் நம்ம நடக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். இவ்விதமா நம்ம நடக்கும் பொழுது நாம் வெறுமனே ஆவியானவரோடு உறவு கொள்றவங்க மாத்திரம் இல்லை, அவர் நம்மளுடைய மூச்சு காத்து மாதிரி ரொம்ப இன்னும் க்ளோஸா மாறிடுறார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆவியானவரை உறவு கொள்ளணும்னு சொன்னேன். ஆனா இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா? ஆவியானவரை எப்படி தெரியுமா அவர் நமக்கு இருக்கணும்? நம்ம விடுற மூச்சு காத்து மாதிரி. மூச்சு காத்து இல்லாம உங்களால இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. எந்த மனுஷன் செத்து போனாதான் உண்டு. அப்போ உயிரோடு இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் சுவாசம் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டா இருக்கிற அவரு இப்போ உங்களுக்கு சுவாசமா மாறுற வரைக்கும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறதான உறவு என்ன ஆகணுங்க? தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப சொல்றேன், நண்பனா இருக்கிற அவர் உங்களுக்கு சுவாசமாய் மாறுகிற வரைக்கும் ஆவியானவரோடு இருக்கிறதான உறவுல நீங்க வளர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்ப நமக்கு ஒரே சேலஞ்சு தான் இந்த 21 நாள் முடிவில். உங்களுக்கு ஒரே சேலஞ்சு தான். என்ன சேலஞ்ச் தெரியுமா? ஆவியானவரோடு கூட விடாம நீங்க உறவு கொண்டுட்டே இருப்பீங்களா? ஆவியானவர்கிட்ட விடாம நீங்க உறவு கொண்டுட்டே இருப்பீங்களா? விடாம நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? உங்களுடைய பேச்சு மூச்சு எல்லாம் ஜெபமா இருக்குமா? அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வைக்கிற சவால். நீங்க நமக்கு நாமே ஒரு சவால் வச்சுக்குவோம். நமக்கு நாமே சவால் வச்சு யோசிச்சு பார்ப்போம். ஆனா பாருங்க, இங்க இருந்து நல்லா இருப்போம். ஒரு இந்த 21 நாள் முடிஞ்ச உடனே நல்லா இருக்குதுங்க. அப்புறம் ஒரு வாரம் முடிஞ்ச உடனே அப்படியே நமக்கு காத்து போன பலூன் மாதிரி அப்படியே சுருங்கி போயிடுவோம் நம்முடைய வாழ்க்கை.
அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 7 நாள் உபவாசம் போட்டோன்னே காத்தடிச்சு பலூனை பெருசாகிறது. அதுக்கப்புறம் காற்று அப்படியே போய் திரும்ப சுருங்கி போயிடும். இப்படி காத்தடிச்சு தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய டாஸ்க் நம்மளால என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நம்மளால நிறைவேற்ற முடியல. அப்ப இவ்விதமாய் நாம் ஒரு சவால் நமக்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐ வில் have an intimate relationship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு நெருக்கமான ஒரு உறவில் நான் இருப்பேன். அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். நட்புறவா மாத்திரம் இல்லை, அவர் என்னுடைய சுவாசமா மாறுற வரைக்கும் என்னுடைய ஜபங்களை, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை, வேதாகமத்தை நான் தியானிக்கிறத நான் என்ன பண்ண போறது, நிறுத்த போவது இல்லை என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, பிரசங்கி 11வது அதிகாரம் 4வது வசனம் ஒரு மனுஷனை பற்றி இங்க சொல்லுது. பிரசங்கி 11:4. காற்றை, பிரசங்கி 11:4, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். பாருங்களேன், ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அவன் அதை உடனே செய்யணும். காத்தடிக்குதுங்க, அதனால நான் விதைச்சேன்னா பாதி விதையெல்லாம் அப்படியே பறந்துட்டு அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு சொல்றவனால ஒரு நாளும் விதைக்கவே முடியாதான். ஏன்னா அவனுடைய விதைப்புக்கு ஏற்ற மாதிரி தடை வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, விதைக்கணும்னு நினைச்சானா எப்படி வேணா என்ன பண்ணுவான், செய்ய வேண்டிய காரியத்தை செய்வான். அதே மாதிரி அறுக்கணும்னு பாருங்க, மேகங்களை நோக்குகிறவன் என்ன பண்ண மாட்டான், அறுக்க மாட்டான். மழை வரப்போகுதுங்க, நான் இன்னைக்கு போய் அறுவடை பண்ணா எல்லாம் நாசமா போயிடும், கொடை பிடிச்சிட்டுனாச்சு நான் என்ன பண்ணுவேன், அறுவடை செய்வேன்ற ஒரு தீர்மானத்தோட அவன் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையில நடக்கணும். இப்ப இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணணும். இந்த விஷயம் என் வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போறது இல்லை, விட்டு கொடுக்க போவது இல்லை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற வரைக்கும் நான் என்னுடைய ஜெபத்துல நான் குறைய போவது இல்லை. கர்த்தருடைய அற்புதம் என் வாழ்க்கையில வெளிப்படுற வரைக்கும் நான் விசுவாசத்துல குறைய போவதில்லை, ஜெபத்துல குறைய போவதில்லை, நான் இன்னும் அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு நிர்ணயம் வேணும். நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்ம தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீர்மானத்தை கடைபிடிக்கிறதுக்கு தேவனிடத்துல கிருபையை கேட்கலாம். ஆனா தீர்மானத்தை ஒரு நாளும் நம்ம பாதியில என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுவிட நாம் கூடாது. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனும் யோசுவாவினிடத்துல பாருங்க கட்டளை கொடுக்கிறார். யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? நல்லா கவனிக்கணும். அவருக்கு ஆலோசனையா சொல்லல. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் ஆலோசனை சொல்ல, பயப்படாத தம்பி அப்படின்லாம் சொல்ல. ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்ப பாருங்க, இட் இஸ் நாட் அ சஜஷன், இட் இஸ் அ கமாண்ட். இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் மேல ஆவியானவரோடு இருக்கிறது இந்த உறவு, இந்த ஜெப நேரம், இப்ப நான் சொன்னதான இந்த ஐக்கியமாகுகிறதான காரியங்கள் எல்லாமே நமக்கு ஆலோசனை கிடையாது, நமக்கு இது கட்டளை. இப்ப கட்டளைனா நிச்சயம் என்ன ஆகணும், அதை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். ஏன்னா யோசுவாவுக்கு அப்படிதான் வந்துச்சு. அதே மாதிரிதான் நமக்கும் தேவன் பார்த்து சொல்றாரு. நம்ம என்ன பண்ணணும், அவரோடு கூட நெருக்கமான இந்த உறவை நாம் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய இருதயத்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த தேவனே, பரிசுத்த ஆவியானவரோடு நான் சோர்ந்து போகாமல் நடக்க எனக்கு வேண்டிய கிருபையை இன்றே இயேசுவின் நாமத்தில் தாரும். கேட்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. கர்த்தாவே, நான் உங்களோடு கூட நடக்கிறதுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. நான் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாளும் ஆவியானவரோடு நடக்கிற உறவுல நான் சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை அற்புதம் நடக்குது, இல்லை நடக்கலை, இல்லை தாமதமாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சூழ்நிலை எல்லாம் என் வாழ்க்கையில வரும்போது நான் சோர்ந்து போயிடக்கூடாதப்பா. சொல்லுங்க எல்லாரும், உண்மையா சொல்லுங்க. அப்பா, நான் சோர்ந்து போயிடக்கூடாதப்பா. நான் முழு மனசா உங்களை நான் பின்பற்றணும், முழு மனசா இந்த ஜெபத்துல நான் ஈடுபடணும், முழு மனசா உங்களோடு நான் உறவு கொள்ளணும். இந்த நாள்ல நாங்க பார்த்தோமே அப்பா, நீர் எங்களுக்கு சுவாசிக்கிற காற்றாய் மாறுகிற அளவிற்கு அப்பா நாங்கள் உமோடு உறவு கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை நாங்கள் இன்னைக்கு கேட்டோமே. அதன்படி இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் ஆவியானவரோடு இருக்கிற உறவிலே நாங்கள் சோர்ந்து போவது இல்லை ராஜா. ஒரு நாளும் நாங்கள் சோர்ந்து போவது இல்லை அப்பா. நீர் எங்களுக்காக அதற்கான கிருபைகளை நீர் தருகிறதற்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் நான் கேட்கிறேன், என் கடைசி மூச்சு வரை பரிசுத்த ஆவியானவரோடு விடாப்பிடியாய்
தொடர்ந்து நடக்க எனக்கு கற்றுத்தாரும். ஆமென். சொல்லாமா? கர்த்தாவே, என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஆவியானவரோடு விடாப்பிடியா நடக்க எனக்கு கற்றுத்தாங்க இயேசுப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க. கர்த்தாவே, எனக்கு அதை கற்றுத்தாங்க. நிறைய விஷயம் நம்ம நிறைய தீர்மானங்களை எடுப்போம், ஆனா நம்மளால அதை செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு இந்த தீர்மானத்தை நம்ம உண்மையா செய்ய போகிறோம். கர்த்தாவே, நான் கடைசி மூச்சு வரைக்கும் ஆவியானவரோடு நெருக்கமான உறவுல நடக்கிறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க. இன்னைக்கு மனுஷன் சாகர வரைக்கும் எத்தனையோ விஷயத்துல வைராக்கியமா இருக்கிறான். அந்த வைராக்கியம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. மனுஷனுக்கு இருக்கிற வைராக்கியம் எனக்கு வேண்டாம்ப்பா. அந்த கசப்பு, வெறுப்பு, ஒரு மனுஷனை பார்க்க கூடாதுன்ற அந்த வைராக்கியம், இந்த வைராக்கியம் வேண்டாம்ப்பா. ஆவியானவரோடு நெருங்கி நடக்கணும்ன்ற அந்த வைராக்கியம் மாத்திரம் எங்களுடைய உள்ளத்துல இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களுக்கு இந்த காரியங்களில் உதவி செய்வீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக, மூன்றாவதாக, ஆவியானவரை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Be cautious about the Holy Spirit. இதுதான் கடைசி தலைப்பு. நாளைக்கு நம்ம இதற்காக எல்லா காரியங்களுக்காகவும் ஒட்டுமொத்தம் நம்ம ஜெபிக்க போறோம். ஸோ ஆகினாலே நான் மொத்தம் 30 டாபிக் நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் 3 டாபிக் நான் பேசியிருக்கேன். ஆகினாலே நீங்கள் தொடர்ந்து நோட்ஸ் எடுத்தவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைனா இது தனியாக இந்த மெசேஜ் மட்டும் கட் பண்ணி ஒரு தனி பிளேலிஸ்ட்டை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஆகினாலே நீங்கள் அந்த மெசேஜும் நீங்கள் தனியாக கேட்கலாம். ஒருவேளை ஏன்னா ஒரு தடவை கேட்டால் நமக்கு தெளிவு வராது. அதனால் 2-3 டைம் நீங்கள் கேட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா தான் நிச்சயமாக இது உங்களுடைய மனதில் பதியும். சரி, இப்போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கிறது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் முதல்ல ஏற்கனவே ஒரு காரியத்தை சொன்னேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து உணர்வுள்ளவர்களாயிருங்கன்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க கிட்ட மாத்திரம் தான் ஆவியானவரால் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ரெண்டாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களால மாத்திரம்தான் ஆவியானவரோடு உறவு கொள்ள முடியும். இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கையில ஒரு 5 முட்டை, இந்த கையில ஒரு 5 முட்டை வச்சுட்டு நான் நடக்கும் போது என்னுடைய நடை எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? ரொம்ப நிதானமா நடப்பேன். ரொம்ப பயம் இருக்காது, ஜாக்கிரதையோட நடப்பேன். முட்டை விழுந்தா அது வேற வாங்கிக்கலாம், ஆனா என்னுடைய நடை எப்படி இருக்கும்? ரொம்ப கவனமா நடப்பேன். நான் கீழே எதை பார்த்து நடக்கிறேன்னு நடப்பேன், முன்னாடி யார் வராங்கன்றதை பார்த்து நடப்பேன், என்னை சுற்றி என்ன வருதுன்றதை நான் பார்த்து நடப்பேன். என்னை பக்கத்தில் எவனாவது ஒருத்தர் ஓடி வந்தானே, டே 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 ஜாக்கிரதை, கையில் என்ன வச்சிருக்கேன்? முட்டை வச்சிருக்கேன். நான் சொல்றது புரியுதா? ஸோ இப்போ இதே போல முட்டைன்றது அழிந்து போகும். இப்போ இதை விட ரொம்ப வெளியேற பெற்ற ஒருத்தரை நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்றோம்? தூக்கி சுமந்து கொண்டு நம்ம வருகிறோம். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஜாக்கிரதை வேணும் இல்லையா? எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு மாம்ச கிரியங்கள் தூரத்துல வரும்போது என்ன பண்ணிடணும்? ஏய் ஜாக்கிரதை, என் பக்கத்துல வந்துடாது. எவனாவது ஒருத்தன் சண்டை போடுறது தூரத்துல வரும்போதே நம்ம இந்த பக்கம் ஓடிடணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறத காத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அது ரொம்ப ப்ரெஷியஸ், அது ரொம்ப வெளியேற பெற்றது, அது திரும்ப கிடைக்காது. ஆவியனுடைய அந்த அபிஷேகமும் அந்த நிறைவும் உங்களுக்கு திரும்ப வராது ஒரு தாட்டி போயிடுச்சுன்னா. ஒருவேளை நீங்க குற்ற உணர்ச்சியில தப்பு பண்ணி நீங்க திரும்ப வர்றது வேற. ஆனா ஆவியானவர் ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டு துணிகரமான பாவங்களை செஞ்சு ஆவியானவர் வேணான்னு சொல்லி நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அது அவரை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நமக்குள்ள அந்த முட்டையை விட, முட்டை வந்து அது ரொம்ப சின்ன, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அதை விட இவ்வளோ விலையேற பெற்ற ஒருத்தரை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்றோம்? தூக்கி சுமக்கிறோம். அப்போ நம்முடைய நடையை பற்றி ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எங்க காலடி எடுத்து வைக்கிறேன், எனக்கு எதிரில் யார் வரா, எனக்கு சைடில் யார், ஏன் சம்டைம்ஸ் எனக்கு பின்னாடி யார் வர்றாங்கன்ற உணர்வுல கூட நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்? நான் போய் கொண்டு சேர இந்த முட்டையை நான் போய் ஒரு இடத்துல போய் சேர்க்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? அது ஃபுல் கவனத்தோட இருக்கணும். கவனம் கொஞ்சம் சதுரனாலும் நான் எடுத்துட்டு போக முடியாது. இப்ப இதே போலதான் தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பொழுது இவ்விதமாய் ஒரு ஜாக்கிரதை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்ப அவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுடைய இருதயத்துல ஒரு தெளிவான ஒரு பிக்சர் இருக்கணும். ஒரு போட்டோ மாதிரி, இல்ல ஒரு இமேஜ் மாதிரி உங்க இருதயத்துல வரைஞ்சு வச்ச மாதிரி நீங்க வச்சுக்கணும். உங்களுடைய இருதயத்துல ஒரு வரைபடம்.
இப்போ உதாரணத்துக்கு, இப்போ என்னுடைய மனைவியை என் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து தான் ஞாபகம்னு அவசியம். என் மனைவியினுடைய முகம் எனக்கு தெரியுமா? தெரியுமா இல்லையா? தெரியும். ஏன்னா என் மனைவியினுடைய முகத்தை பார்த்து பார்த்து அவங்களுடைய முகத்தினுடைய அமைப்பு என் மனசில் ஒரு ஃபோட்டோ மாதிரி பதிஞ்சிருச்சு. ஆமா தானே? ஃபோட்டோ பார்த்து தான் அவங்களுடைய முகத்தை நான் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் நடக்க நடக்க அவரை குறித்ததான அந்த இமேஜ், அந்த சாயல், பரிசுத்த ஆவியானுடைய அந்த 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 ரூபம், அவர் ஆவியா தான் இருக்கிறார். ஆனா அவர் யாருன்ற அந்த இமேஜ் என்னுடைய இருதயத்தில் என்ன ஆயிடும் தெரியுங்களா? அப்படியே ஸ்டோர் ஆன மாதிரி ஆயிடும், இம்ப்ரிண்ட், அது அச்சடிச்ச மாதிரி ஆயிடும். அப்போ அது நான் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, யாரும் எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் ஆவியானவரோடு அவ்வளோ நெருக்கமாக நடந்ததுனால நான் வேற எந்த காரியத்தை பற்றி நான் யோசிக்க வேண்டியதே இல்லை. எனக்கு அது பண்ணாதான் ஆவியானவர் சொல்லுவார் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் என்ன பண்றாரு, அவ்வளவு நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் நான் நடந்து ஆவியானவரை காத்து கொண்டதுனால நான் என்ன பண்றேன், ஆவியானவரை எல்லா சூழ்நிலையிலும் என்னால் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். ஸோ we need to cultivate that kind of consciousness. நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கவனத்தோடு நாம் நம்முடைய சரீரத்தில் சுமக்கணுன்ற ஒரு ஜாக்கிரதை உள்ள எண்ணம் நமக்கு வேண்டும். சொல்றது புரியுதா? 10 முட்டையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில் தூக்கிட்டு போனீங்கன்னா எப்படி தூக்கிட்டு, அதுதான் அந்த எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் அதே போலதான், அதை விட இன்னும் பெரியவர் அவரு. பட் எக்ஸாம்பிளுக்கு அந்த அளவுக்கு ஜாக்கிரதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும், இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். இப்போ கையில் 10 முட்டை கதை சொன்னேன் இல்லையா, அந்த கதை பற்றியே சொல்கிறேன். நீங்கள் போறீங்க, திடீர்னு ஒரு குறுக்கில் ஏதோ ஒன்று கிடக்குது, அதை தாண்டி போகணும், பெருசாக இருக்கு. நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இப்படியாவது சுற்றி போனால் இதை தாண்டதை தவிர்க்கலாமான்னு யோசிப்போமா இல்லையா? இல்லை தாண்டி தான் ஆகணும்னா இந்த 5 முட்டை 10 முட்டை உடையாமல் நான் எப்படி தாண்டதுன்னு யோசிப்பீங்களா இல்லையா? ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நடக்கிறது பிரச்சனை இல்லை, தாண்டுற மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த முட்டையை குறித்து நம்ம யோசிப்போம். இப்போ நான் தாண்டி அங்கே குதிச்சேன்னா இந்த முட்டை உடஞ்சிருமே. அப்போ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கையில் இருக்கிறத நான் பார்க்குறேன், ஆனால் மனசுக்குள்ள இருக்கிறத நம்ம யாருமே பார்க்கறதே கிடையாது. நம்முடைய மனசுக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார், அது அவர் வாசம் பண்ணுகிறார். சொல்லியிருக்கேன் இல்லையா? முதல் நாளே சொன்னேன், ஆவி ஆத்மா சரீரம் தேவாலயத்தினுடைய 3 காரியங்கள், மகா பரிசுத்த ஸ்தலம், உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம். ஸோ அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய ஆவியானவர் நிறைந்திருந்த மாதிரி இங்க நம்மளுடைய இருதயத்துல ஆத்மாவிலே தேவனுடைய ஆவியானவர், நம்முடைய ஆவியிலே தேவனுடைய ஆவியானவர் இணைந்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார் என்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நமக்கு நம்முடைய ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுக்குள்ள அவரு தங்கி இருக்கிறாரு. நான் ஒரு செயலை செஞ்சேன்னா அது கண்டிப்பா அவரை அஃபெக்ட் பண்ணும், அவரை பாதிக்கும். நல்ல விதத்திலையும் பாதிக்கலாம், கெட்ட விஷயத்திலையும் பாதிக்கலாம். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு செயலை செஞ்சாலும் அவரை குறித்த மிகுந்த ஜாக்கிரதையோடு உணர்வுள்ளவனா நான் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஸோ ஆவியானவர் உள்ள வரும்பொழுது நடக்கிற காரியம் அதுதான். யூ டு நாட் லிவ் ஃபார் யோர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறவர்களாய் அல்ல, நீங்கள் தேவனுக்காக, அதாவது தேவன் மூலமாய் மற்றவர்களுக்காக வாழ்கிறதான ஒரு வேலைக்காரனுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஸோ நமக்காக மாத்திரம் நம்ம வாழ்றது இல்லை, நமக்காக மாத்திரமே வாழணுன்றது நிறைய பேருடைய கொள்கை. ஆனால் இன்ஃபேக்ட் பைபிள் சொல்லுது தனக்கானவைகளை அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குரிய விஷயத்தை நீ பார்த்துக்காத, தேவன் உனக்கு பார்ப்பார். ஆனால் உனக்குள்ள ஆவியானவர் வரும்பொழுது யூ ஸ்டார்ட் லிவிங் ஃபார் அதர்ஸ். மற்றவர்களுக்காக நீ, அதாவது மற்றவர்களுக்காக வாழ்றதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடையாது, அந்த அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நீ வாழ். நான் சொல்றது புரியுதா? அவங்களுடைய வாழ்க்கையில ஆவியானுடைய இம்பாக்ட் வர்ற அளவுக்கு நீ ஆவியானவரை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்தி காண்பிக்கணும்.
ஸோ இவ்விதமா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம யாரும் எழுந்து நின்று கடைசியாக இந்த ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். சகரியா 4:6 விதமாய் சொல்லுகிறது. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஸோ பலம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரமாக இருக்கிறது. பராக்கிரமம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நினைவு, நம்முடைய அறிவினால செய்கிற காரியங்களா இருக்குது. அப்போ நம்ம பலத்தினாலையும் செய்ய முடியாதான், அறிவினாலையும் எதுவும் செய்ய முடியாதான், தேவனுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகையினால் இந்த நாட்கள் நம்ம நிறைய ஆவியானவரை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்ம இதை நிறைவு செய்ய போகிறோம். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? என் பின்னாடி இந்த ஜெபத்தை சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்கிற எச்சரிப்போடு நான் செயல்பட எனக்கு வேண்டிய கிருபையை தாரும். ஆமென். கேட்கலாமா? கர்த்தாவே, நீங்க எனக்குள்ளாக இருந்து செயல்படுறீங்கன்ற ஒரு எச்சரிப்பு, ஒரு கவனமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நான் இன்னைக்கு அந்த கவன குறைவு எனக்குள்ள இருக்கக்கூடாது. எனக்குள்ளாக அந்த எச்சரிப்பற்ற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. நான் எப்பொழுதும் கனமான ஒரு காரியத்தை செய்கிறேன், ஜாக்கிரதையான ஒரு காரியத்தை செய்கிறேன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்கிற ஒரு எச்சரிப்பு எப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கட்டும். எப்பொழுதும் அந்த உணர்வு என்னுடைய சிந்தைகளில் இருந்து கொண்டே இருக்கட்டும். ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆகையினாலே அவருக்கு விருப்பமில்லாத, அவரை நோகடிக்கிற எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய போறது இல்லை என்று சொல்லி ஒரு தெளிவை, ஓ கர்த்தாவே, எனக்கு இந்த நாளிலே தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக கேட்போம். பிதாவே, பரிசுத்த ஆவியானவருக்கு நான் எப்போதும் உணர்வுள்ளவனாயிருக்க எனக்கு வேண்டிய கிருபையை தாரும். கேட்கலாமா? கர்த்தாவே, நான் எப்பொழுதும் உணர்வுள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, நான் எப்பொழுதும் நான் மூச்சு விடுறத குறித்து நான் எந்த அளவுக்கு உணர்வுள்ளவனா இருக்கிறனோ அந்த அளவுக்கு உணர்வு நமக்குள்ள உண்டாகணும். கேட்கலாமா? கர்த்தாவே, நம்ம யாருமே மூச்சு விடுறத பத்தி யோசிக்கவே மாட்டோம். அது தானா நடக்குது இல்லைங்களா? அதை போல நம்முடைய வாழ்க்கையில ஆவியனுடைய செயல்பாடுகள் தானாக நடக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பழக்கம் வேண்டுங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நெருக்கம் வேண்டுங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு எச்சரிப்பும் ஒரு கவனமும் நமக்கு அவசியம். ஆகையினால எச்சரிப்பு இல்லாமல், கவனம் இல்லாமல், உலக மனிதர்களை போல வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. நான் ஜாக்கிரதையா பரிசுத்த ஆவியானவருக்கு எப்பொழுதும் உணர்வுள்ளவனா இருக்க எனக்கு இந்த நாளிலே கிருபை தாங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்ததாக ஜெபிக்கலாமா? தேவனே, பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு இருக்கும் உறவை துண்டிக்க நினைக்கிற சகல மாம்ச வல்லமைகளும் அசுத்த வல்லமைகளும் இன்றே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு, இருதயத்தின் அறைகளை விட்டு, அவயவங்களை விட்டு தேவனுடைய பரிசுத்த அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. கமான் கமான், எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஆவியில நிரம்பி நம்ம ஜெபித்து கேட்க போகிறோம். கர்த்தாவே, உம்மோடு இருக்கிறதான உறவுல என்னை தடை பண்ணுகிறதான, இந்த உறவை துண்டிக்க நினைக்கிறதான சகல மாம்சத்தின் வல்லமைகளோ, சகல அசுத்த வல்லமைகளோ என்னுடைய அவயவங்களை விட்டு, என்னுடைய இருதயத்தின் அறைகளை விட்டு, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை விட்டு, உறுப்புகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. தேவனுடைய அக்கினியினாலே தேவையில்லாத எல்லா பலவீனங்களும் எங்களுடைய சரீரங்களை விட்டு அகற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் இருக்கிறதான உறவை துண்டிக்க நினைக்கிற சகல வல்லமைகளோ, சகல விதமான துரைத்தனங்களும் அதிகாரங்களும் மாம்சத்தின் வல்லமைகளோ இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. ஓ ரபா டாகாலா நீ பௌஷஹந்துரா ஓ ரிஷஹல் கட்டோன்பரோடி அல்பரோடா ஓ ராதா நகடோரி அலபௌஷபலோ ரபௌடா ரகா ஷகாதோ. கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து. கர்த்தாவே, உம்மோடு இருக்கிற உறவுல எவ்விதமான மாம்ச கிரியைகளையோ, பலவீன வல்லமைகளையோ, எவ்விதமான பிசாசின் வல்லமைகளையோ, அசுத்த வல்லமைகளையோ எனக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிறதான உறவிலே நான் அனுமதிக்க போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அவயவங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக, என்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக, என்னுடைய கண்களும் என்னுடைய காதுகளும் அப்பா வாசல்களும் ஜன்னல்களும் சுத்திகரிக்கப்படுவதாக. இந்த நாட்களிலே மறைந்திருக்கிற வல்லமைகள் வெளியேறத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வல்லமையாய் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவீராக. Right now we pray for the fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கி எங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய உறவை கெடுக்க நினைக்கிற சகல வல்லமைகளையோ கர்த்தாவே நீர் சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். தேவனே, இன்றிலிருந்து நான் என் செயல்பாடுகளை
மிகுந்த ஜாக்கிரதையாக செயல்படுத்த எனக்கு வேண்டிய கவனமுள்ள எண்ணத்தை தாரும். ஆமீன். கேட்கலாமா? கர்த்தாவே, இன்றிலிருந்து நான் செய்யற எல்லா காரியங்களிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய எனக்கு எண்ணத்தை தாங்க. என் பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய பார்வை, என்னுடைய நடக்க, என்னுடைய நான் ட்ரெஸ் பண்ற விதம், மற்றவங்களிடத்துல பேசுற விதம், இப்படி எல்லாவற்றிலுமே நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க எனக்கு இந்த நாளிலிருந்து எனக்கு கற்றுத்தாங்கப்பா. அந்த தெளிவான எண்ணத்தை எனக்கு தாங்க, கவனமுள்ள எண்ணத்தை எனக்கு தாங்க. ஒரு நாளோ எனக்குள்ளாக இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளாக தங்கி இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரே, துக்கப்படுத்துகிற காரியமோ, வேதனைப்படுத்துகிற காரியமோ, கர்த்தரோடு இருக்கிற உறவை துண்டிக்க நினைக்கிற காரியங்களையோ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதிக்க போவது இல்லையப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், திருத்துவ தேவனின் மூன்றாம் நபரை நான் எப்போதும் என் இருதயத்தில் சுமந்து செல்லுகிறேன் என்ற எச்சரிப்பின் சத்தம் எப்போதும் எனக்குள் தொனிக்கட்டும். ஆமென். சொல்லலாமா? நம்ம நம்புகிறதான திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அதுல மூன்றாம் நபர் எனக்குள் இருக்கிறார் அப்படின்ற அந்த எச்சரிப்பின் சத்தம் நமக்குள்ள தொனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறான்ற சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் அது ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம சிந்தையில் அது இருந்துகிட்டே இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த கான்சியஸ்னஸ், இந்த இவ்விதமான ஒரு உணர்வை நம்மளால பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் கேட்கலாமா? கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா, மூன்றாம் நபரா, திருத்துவ தேவனின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். எனக்குள் இருக்கிறார் என்கிறதான ஒரு கவனம், ஒரு ஜாக்கிரதை, அதோடு நான் நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. கேட்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வீராக. என்னுடைய இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக, என்னுடைய இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. எப்பொழுதும் இந்த சத்தம் என்னுடைய காதுகளிலே கேட்கட்டும். எப்பொழுதும் இந்த உணர்வோடு நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்பொழுதும் இந்த உணர்வோடு நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்கலாம், எல்லாரும் வாயை திறந்து கேளுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. எப்பொழுதும் இந்த உணர்வோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். கேட்கலாம், எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். ஹல்லேலூயா.